ஸ்பெஷல் போஸ்டல் கவர் சிறப்பு அஞ்சல் உரை. தபால் தலை வெளியிடுவதில் சிறப்பு அஞ்சல் உரை ஒரு முக்கியமான பகுதியாகும். இந்த ஆவணப்படம் சிறப்பு அஞ்சல் உரையை பற்றி எடுக்கப்பட்டது. சிறப்பு அஞ்சல் உரை என்பது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள், பெயர் போன மனிதர்கள், இடங்கள், பொருட்கள், கட்டிடங்கள் போன்றவற்றை கௌரவிக்கும் வகையில் தபால் துறையால் வெளியிடப்படும். இந்த சிறப்பு அஞ்சல் உரை குறைந்தபட்ச உள்நாட்டு கடிதம் அஞ்சல் விகிதத்திற்கு சமமான எந்த ஒரு அஞ்சல் முத்திரைகளையும் அச்சிடப்படும். I am Sridharan. ரயில்வேல ஒர்க் பண்ணுறேன், சென்னை ஐசிஎஃப்பில். ப்ரெசன்ட்லி ஐ எம் இந்த போஸ்ட் ஆஃப் சீனியர் செக்ஷன் இன்ஜினியராக இருக்கேன். ஒரு 40 இயர்ஸ் அந்த ஒரு ஸ்டாம்ப் கலெக்டிங் அப்படின்ற ஒரு ஹாபியில் இருக்கேன். ஸ்கூலில் படிக்கும்போது சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டுக்கு வர போஸ்ட்லேருந்து சில ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் எடுத்து ஒட்டி வைப்போம் செவத்துலலாம். ஸோ அப்போதுலேருந்து இந்த ஹாபி இதுவாச்சு. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஹவு டு டூ திஸ் ஹாபி, ஹவு டு டெவலப் திஸ் ஹாபி இன் அ வெரி ப்ராப்பர் வே அப்படின்னு. அப்போது when I was in 9th standard, there is a workshop for students. ஸோ எம்சி டீமில் நாங்கள் படிக்கும்போது 1979 ஐ திங்க். அப்போ அந்த 3 days ஒர்க் ஐ லேர்ன்ட் அ லாட் ஹவு டு கலெக்ட், ஹவு டு எக்ஸிபிட், ஹவு டு ப்ரிசர்வ் த ஸ்டாம்ப்ஸ் அந்த மாதிரி. ஸோ ரைட் நவ் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் மோர் தென் 1 lakh ஸ்டாம்ப்ஸ் யூஸ்டு மின்ட் கேட்டகரியில். ஸ்பெஷல் கவர் அண்ட் ஃபஸ்ட் டே கவர்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 3000 கவர்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது இல்லாமல் வேரியஸ் எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஐ ஒன் நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் சில அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். இப்போது என்னுடைய ஃபேவரேட் தீம் வந்து ரயில்வேஸும் லோக்கோமோட்டிவ்ஸ் அண்டு ஸ்கவுட்டிங். இப்போ இன் ஜென்ரல் அது பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கவுட்டிங்கில் வந்து ஐ எம் ப்ரௌட்லி சே தட் ஐ எம் ஒன் ஆஃப் த பர்சன் ஹேவிங் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாம்ப்ஸ் இஷ்யூட் பை ஆல் த கண்ட்ரிஸ். மோர் தென் 7000 ஸ்டாம்ப்ஸ் ஸ்கவுட்டிங் பற்றியே வச்சுருக்கோம். ரயில்வேஸ் வந்து மோர் தென் 12,000 ஸ்டாம்ப்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. This is all about myself. Now we'll come to the special covers. Special cover பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கேட்டகரி இன் ஃபிலாட்டலி. நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ஸ்பெஷலைசிங் இந்த ஸ்பெஷல் கவர் கலெக்ஷன் அப்படின்னா இட்ஸ் ஒரு வாஸ்ட் தீம் இது. இதில் யூ கேன் கலெக்ட் தி ஸ்பெஷல் கவர்ஸ் ஆன் வேரியடு தீம்ஸ். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காந்திக்கு, மகாத்மா காந்தியோட 150th இயர் செலிப்ரேஷனுக்கு நிறைய ஸ்டேட்ஸ் இந்தியாவில் இன்க்ளூடிங் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அவருக்கு ஹானர் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் கவர்ஸ் பண்ணாங்க. ஏன்னா ஸ்பெஷல் கவரில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா தேர் வில் நாட் பி எனி ஸ்பெஷல் ஸ்டாம்ப், ஒன்லி த கவர் வில் ஸ்பீக் ஆஃப். அந்த கவர் தான் என்ன ஒரு ஈவெண்ட்டு, என்ன ஒரு அக்கேஷனுக்காக அந்த கவர் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸ்டாம்ப் இட் டசன்ட் மேக் எனி மேட்டர். எனி டைப் ஆஃப் ஸ்டாம்ப் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஃபிக்ஸ் இட் ஆன் த கவர் வித் த மினிமம் டினாமினேஷன். அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் கவரில் தி ப்ரொப்பனண்ட் ஹூஇஸ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்களே இந்த ஈவெண்ட்டுக்காக அப்படின்னா, இப்போ தண்டி மார்ச் அப்படின்றப்போ அந்த யார் அந்த ஈவெண்ட்டை வந்து அந்த ஸ்பெஷல் கவரை ப்ரப்போஸ் பண்ணுறாரோ ஹீ இஸ் ஹேவிங் த ப்ரிவிலேஜ் டு டிசைன் த கவர். நாட் ஓன்லி தட், அந்த கேட்செட் வந்து அவரே டிசைன் பண்ணலாம். ப்ரொப்பனண்ட்டை டிசைன் பண்ணி கொடுத்தோம்னா இட் வில் கெட் த அப்ரூவல் ஃப்ரம் த கன்சர்ன்ட் இந்தியா போஸ்ட் சர்க்கிள்லேருந்து அப்ரூவல் பண்ணி டிசைன் அப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க. தென் த கவர் வில் பி பிரிண்டட். சைமல்டேனியஸ்லி யூ கேன் சூஸ் த ஸ்டாம்ப் வாட் எவர் யூ வாண்ட். அதுக்கப்புறம் கேட்சட் டிசைனிங்கு எல்லாமே மெஷின் கேன்சலேஷன் பண்ணி உங்களுக்கு அந்த டே ஆஃப் ரிலீஸ் இட் வில் பி கெட் ரெடி. ரிலீஸ் ஃபங்க்ஷன் வந்து ப்ரொப்பனண்ட்டோட பிளேஸ்லேயே தான் இருக்கும் மோஸ்ட்லி. அவர் யார் அதை கவரை ப்ரப்போஸ் பண்ணி டிசைன் பண்ணுறாரோ ஸோ அவருடைய இடத்துல தான் அந்த ஸ்பெஷல் கவர் ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடக்கும். இது வந்து இது கண்ட்ரி டு கண்ட்ரி டிசைன் நம்ம டிஃபர் ஆகுது. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா போஸ்ட்டோட இதில் எல்லாமே ஸ்பெஷல் கவர்னு மேலே பைலிங்வில்ல வந்து பிரிண்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இஃப் யூ டேக் அதர் கண்ட்ரீஸ்னால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட் இது த ஸ்பெஷல் கவர் ஆர் தி ஃபஸ்ட் டே கவர்னு இருக்கும். அதுலேயே நிறைய கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் ஸ்பெஷல் ஈவெண்ட் வந்து அந்த கேட்செட்லேயே வந்து மென்ஷன் பண்ணிக்கோம் அதர் கண்ட்ரீஸ். ஸோ இந்தியாவில் வந்து நான் ஒரு 3 கவர் வந்து டிசைன் பண்ணோம் எங்கள் ஸ்கவுட்டிங்கில். எனக்கு பிடிச்சது ஃபஸ்ட்டு ஐ காட் அ சான்ஸ் இந்த ஒரு 14th இந்தியன் ரயில்வே ஜம்பரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கவர் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். திருச்சியில் வந்து சதர்ன் ரயில்வேயில் ஹோஸ்ட் பண்ணுறோம். அட் த டைம் ஐ வாஸ் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் நான் ஒர்க் பண்ணும்போது இந்த கவரோட டிசைன் வந்து கான்செப்ட் வந்து இட்ஸ் மைண்ட்.
டிசைன் பண்ணது வந்து என்னோடய கலீக் மிஸ்டர் புவன் பாபு அப்படின்னு. ஸோ 2 பேரும் ஜாயிண்ட்லி வந்து இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வி ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அட் சேலமில் பார்த்தீங்கன்னா கேர்ள் கைட் சென்டினரிக்காக ஒரு கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் நீலகிரியில் கேத்தியில் வி ஆர் ஹேவிங் த ட்ரைனிங் சென்டர், நீலக்குறிஞ்சி கேம்பிங் சென்டர்னு. அந்த கவரும் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ இதில் திஸ் இஸ் மை ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ் தட் ஐ கேன் சே தட் ஸ்பெஷல் கவரில் இது மாதிரி ஒரு ஆஃபர். ஹூவர் மே பி த ஸ்கில் ஆஃப் ஹேவிங் த ஆர்டிஸ்டிக் ஸ்கில், அவங்க வந்து ஸ்பெஷல் கவர்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக இந்த கோவிட் இது கூட ஒரு ஆர்டிஸ்ட்டு பாண்டிச்சேரியில் அவரே வந்து அந்த கவரை வந்து முருகன், தமிழ்நாடு சேர்ந்தவர், நிறைய நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அவர் வந்து COVID-19க்காக ஒரு ஸ்பெஷல் கவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் விமன்ஸ் டேக்காக ஒரு ஸ்பெஷல் கவர் அவரே டிசைன் பண்ணியிருந்தார். ஸோ திஸ் இஸ் த சான்ஸ் when you are collecting the special covers to come across various people. நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா இந்த கேட்சட் இந்த கேன்சலேஷன். இது வந்து இட் வில் டிஃபர் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி அக்கேஷன்ஸ். உங்களுக்கு ஒரு இதுலேயும் இப்போ COVID-19 கூட 5 டிஃப்ரெண்ட் கேன்சலேஷன்ஸ் பண்ணாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ செட் ஆஃப் ஒரு புக்லெட்டே வந்து தமிழ்நாடு சர்க்கிளில் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் என்னென்ன ஸ்பெஷல் கவர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். தட் வில் பி a very helpful literature those who are collecting the special covers அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்கு. திஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள் இந்த அக்ராஸ் த கவுண்டரில் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவும் லைக் ஃபஸ்ட் டே கவர் மாதிரி அன்னைக்கு எந்த டேயில் நீங்கள் ஸ்பெஷல் கவர் ரிலீஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி மட்டும் கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டே 2 ஆன்வர்ட்ஸ் நீங்கள் அடிஷ்னல் போஸ்டேஜ் அதுக்கு நியூ ஸ்டாம்ப் அதில் ஒட்டி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இட் ஃபெச்சஸ் த வேல்யூ. நீங்கள் கமர்ஷியலி யூஸ்டு ஸ்பெஷல் கவர்ஸ் கலெக்ட் பண்ணிங்கன்னா the value will be very higher in the philately. இது அன்னை ஐடா ஸ்கடரின் சிறப்பு அஞ்சல் உரை. வேலூர் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியின் நிறுவனரும் மருத்துவரும் சிறந்த சமூக சேவகியாக திகழ்ந்தவருமான அன்னை ஐடா ஸ்கடரின் 150வது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் வேலூரில் சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி சென்னை நகர பிராந்தியத்தின் அஞ்சல் சேவைகள் இயக்குனர் திரு கே சோமசுந்தரம் அவர்களால் காகித பட்டறை வளாகத்தில் வெளியிடப்பட்டது. அது மட்டுமின்றி இந்த சிறப்பு உரையில்தான் முதலாக தமிழில் சிறப்பு உரை என்று அச்சிடப்பட்டிருக்கிறது என்பது பெருமைக்குரியது. என்னோட பேர் ராஜேஷ்குமார் ராத்தோர். நான் வந்து ஷீப்பாவோட மெம்பரு அண்ட் ஆல்சோ ஐ எம் மெம்பர் ஆஃப் ஜெயினிசம் ஃபிலாட்டலி குரூப். நான் வந்து ஜெயினிசம் ரிலேட்டடு ஸ்பெஷல் கவர்ஸு, எஃப்டிசி, ஸ்டாம்ப்ஸு அதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஸ்பெஷல் கவர்ஸ் ஆஃப் ஜெயினிசம். பாகுபலி வந்து 7 பெல்கோலாவில் ஒரு 57 ஃபீட்டு ஒரு ஸ்டேச்சு இருக்குது. அதை பற்றி 100th anniversary செலிப்ரேஷன் பண்ணும்போது அவங்க ஒரு ஸ்பெஷல் கவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கவரில் அந்த ஸ்டாம்ப் வந்து கோமதேஸ்வர் பாகுபலியோட ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயின் ரிலீஜன் இருக்குதுல்ல, அதோட மந்த்ரு நவக்கார் மகாமந்த்ரு அதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேச்சு இருக்குது நவக்கார் பாகுபலி சுவாமிஜிதை. அந்த கவர் வந்து 9th February 1981 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 7 பெல்கோலால். நான் வந்து 2008 அதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் வச்சு தான் நான் கலெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட என்கிட்ட ஜெயினிசம் ரிலேஷனோட ஒரு 400 கவர்ஸ் இருக்கும் என்கிட்ட. அதெல்லாம் நான் எக்ஸிபிஷன்லலாம் போட்டிருக்கேன். 2019 கூட ஒரு எக்ஸிபிஷன் தாம்பரமில் நடந்திருக்கேன். அதில் நாங்கள் போட்டு சில்வர் மெடல் கூட நான் வாங்கியிருக்கேன். ஸ்பெஷல் கவர் என்னான்னு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஜூப்ளி இல்லை சில்வர் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம ஒரு ப்ரொபோசல் போட்டு ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு அதை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது மகளிர் தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட சிறப்பு அஞ்சல் உரை. புதுச்சேரி சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அரவிந்தர் ஆசிரமம் துணை அஞ்சலகத்தில் மகளிர் தின சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்பட்டது. புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தில் மகளிர் மட்டும் பணியாற்றும் அனைத்து மகளிர் அஞ்சலகமாக அரவிந்தர் ஆசிரமம் அருகில் துணை அஞ்சலகம் இயங்கி வருகிறது.
அங்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடும் நிகழ்ச்சியும் நடந்தது. அதில் சிறப்பு அஞ்சல் உரையை சென்னை நகர மண்டலத்தின் அஞ்சல் துறை தலைவர் சுமதி ரவிச்சந்திரன் வெளியிட்டார். இந்த சிறப்பு அஞ்சல் உரையின் விலை ரூபாய் 20 என்று விற்கப்பட்டது. இது கொரோனா காலத்தில் வெளியான சிறப்பு அஞ்சல் உரை. நாட்டிலேயே முதல் முறையாக கேரளாவில் தான் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. இந்நிலையில் கொரோனாவால் ஏற்பட்ட பாதிப்பை நினைவுபடுத்தும் விதத்திலும், அது மட்டுமின்றி மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், அவசர ஊர்தி ஓட்டுநர்கள், கொரோனா போராளிகள் போன்றவர்களை கௌரவிக்கும் விதத்திலும் இந்த சிறப்பு அஞ்சல் உரை அஞ்சல் துறையால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தபால் உரையை அம்மாநில ஆளுநர் RF முகமது கான் வெளியிட்டார். ரோலன்ஸ் நெல்சன் ஆகிய நான் கடந்த 50-55 ஆண்டுகளாக தபால் தலை அதோடு சேர்ந்த பொருட்களை சேகரித்து வருகிறேன். அவற்றில் தபால் துறை வெளியிடும் சிறப்பு உரைகளும் ஒரு முக்கியமான பகுதியாகும். ஸ்பெஷல் கவர்ஸ், அதாவது சிறப்பு உரைகள் எனப்படுபவை உள்ளூர் அளவில் பெயர் பெற்ற மனிதர்கள், பொருட்கள், இடங்கள், கட்டிடங்கள், நிகழ்ச்சிகள் போன்றவற்றை கௌரவிக்கும் பொருட்டு தபால் துறையால் வெளியிடப்படும் உரைகளாகும். இந்தியா முழுவதற்கும் விநியோகிக்கப்படும் தபால் தலைகளைப் போல் அல்லாமல் இவை வெளியிடப்படும் ஏரியாவை பொறுத்து அந்நகரத்திற்கும் அல்லது அந்த மாநிலத்துக்கும் மட்டுமே உரியதான செய்திகளாக இருக்கும். எனவே அவை சில 100 எண்ணிக்கையில் மட்டுமே உருவாக்கப்பெற்று அந்தந்த மாநில அல்லது வட்ட முதன்மை அஞ்சல் துறை தலைவர், அதாவது சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலின் ஒப்புதலோடு ஒரு முக்கிய தபால் அலுவலரால் வெளியிடப்படும். அந்த உரையின் மேல் அன்றைய நடைமுறையில் இருக்கும் போஸ்டல் ரேட்டுக்கு பொருத்தமாக கமாமரேட்டிவ் தபால் தலை ஏதாவது ஒன்று ஒட்டப்பட்டு அதன் மேல் அந்த சிறப்பு உரைக்காக உருவாக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்ட முத்திரை கேன்சலேஷன் போடப்பட்டிருக்கும். இன்றைய நிலையில் சாதாரண தபால் உரை அனுப்புவதற்கு 5 ரூபாய் தபால் தலை ஒட்டப்படுகிறது. அதேபோல் இந்த ஸ்பெஷல் கவரிலும் 5 ரூபாய் தபால் தலை ஒட்டப்படும். எனவே 5 ரூபாய் தபால் தலை ஒட்டுவதால் இத்தகைய சிறப்பு உரைகள் குறைந்தபட்சம் 10 ரூபாய் விலையில் தபால் துறையால் விற்கப்படும். மொத்தத்தில் இந்த இவ்வாறு வெளியிடப்படும் சிறப்பு உரைக்கான செலவு, அதாவது சில 100 உரைகளை உருவாக்கவும், அதற்காக தபால் துறையின் ஒப்புதலை பெற ஃபீஸ் 25,000 ரூபாய் கட்டவும், கட்டி சிறப்பு உரையை வெளியிட விரும்புபவர்களையே சேரும் அந்த செலவு. உதாரணமாக ஒரு சிறப்பு உரையை காட்ட விரும்புகிறேன். இந்த உரை சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலின் ஒப்புதலோடு 2016 எங்களது சங்கம்
தபால்தலை தென்னிந்திய தபால்தலை சேகரிப்போர் சங்கம் எங்களது டயமண்ட் ஜூபிலியை ஒட்டி நடத்தப்பட்ட கண்காட்சியில் வெளியிடப்பட்ட சிறப்பு தபால் உரை. இந்த உரையில் ஒரு விசேஷம் என்னவென்றால், இதில் ஒட்டப்பட்ட தபால் தலை மை ஸ்டாம்ப் வகையைச் சேர்ந்தது.